Hi students, welcome to Design of RCC Structures class. RCC Structuresல நாம இன்னைக்கு யூனிட் 3 Design of T-beams and Design of Continuous beam by limit state methodக்கான multiple choice questions and answer பார்த்துக்கலாம். இந்த multiple choice questions and answers பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிட் 3க்கான introduction classக்கான வீடியோவை go through பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். First question, a T-beam is formed when a slab and beam are cast monolithically. அதாவது T-beamல slab and beam ரெண்டையுமே same time தான் cast பண்ணுவாங்க. Next question, the flange of a T-beam is usually considered to be, the answer is the portion of the slab acting with the beam. That is, இந்த sketch நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த T-beamiனுடைய flange portion வந்து slabனுடைய ஒரு portion தான். That is, thickness of the slab தான் T-beamக்கான flangeனுடைய depth. Therefore, the answer is C. Question number 3, in T-beam design, the part below the slab is called. அதாவது that is T-beamல டாப்ல இருக்கக்கூடிய ஸ்லாபினுடைய கண்டினியூஷனா வரக்கூடிய அந்த போர்ஷன் flange, ஸ்லாபுக்கு பிலோல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வெப்னு டினோட் பண்றோம். Therefore, the answer is B, web. வெப்புக்கு என்ன ஒரு நேம்? ரிப் தான். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ்ல வெப் இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வெப்புக்கு கொடுத்தா போதும். வெப் இல்லாத பட்சத்தில் ரிப் இருந்தால் அதையும் டிக் பண்ணிக்கலாம். Next question, effective flange width of T-beam is calculated using, the answer is class from IS 456-2000. அதாவது டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோட் புக்கினுடைய நம்பர் வந்து 456-2000 தான். In the design of a T-beam, if the neutral axis lies within the flange, the answer is it is treated as a rectangular beam. First, neutral axisனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதாவது compression zone and tension zone ரெண்டா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜினரி லைன். சப்போஸ் இந்த இமேஜினரி லைன் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபிளான்ஜ்ல இருந்தா அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு அபவ்ல இருக்கக்கூடிய போர்ஷன் கம்ப்ரெஷனா இருக்குது, பிலோல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் டென்ஷன் ஜோனா இருக்குது. இப்போ ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் ஜோன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிறதுனால ஆர்டினரி ரெக்டாங்குலர் பீம்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சேம் கால்குலேஷன் தான் இதுக்கு அப்ளை பண்றோம். ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ரெக்டாங்குலர் பீம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. Next question, the effective width of flange is taken as, B தான் சூஸ் பண்ணணும். That is L/6 plus BW plus 6 into DF. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 19ல இருக்குது. ஃபார் T-beamsல BFக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா தான் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the purpose of web, that is otherwise it is called as rib, in a T-beam is mainly to, the answer is B, carry shear and tensile force. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு பிலோல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்குது, அந்த போர்ஷன் தான் டென்சைல் ஜோன். ஸோ இந்த T-beamனுடைய வெப் போர்ஷன் தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்குது அண்ட் ஆல்சோ ஷியரையும் தாங்குது. த ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் T-beams ஷியர் இஸ் மெயின்லி ரெசிஸ்டட் பை, த ஆன்சர் இஸ் வெப். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அதே கொஸ்டின் தான் இங்கே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அசம்ஷன் இன் T-beam டிசைன் அண்டர் லிமிட் ஸ்டேட் மெத்தட். இதுக்கான ஆன்சர் சி, தட் இஸ் ஃபிளான்ஜ் இஸ் ஆல்வேஸ் இன் டென்ஷன். T-beam சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோட் அப்ளை பண்ணும்போது சாகிங் பெண்டிங் மொமெண்ட் தான், அதாவது டாப்பில் தான் கம்ப்ரெஷன். ஸோ ஃபிளான்ஜ் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான். கொஸ்டின்ல நாட் அன் அசம்ஷன் இன் T-beam டிசைன் சொல்லியிருக்காங்க. அதர் 3 ஆன்சர்ஸ், தட் இஸ் பிளேன் செக்ஷன்ஸ் ரிமைன் பிளேன், இதுவும் அசம்ஷனில் இருக்குது. பாண்ட் பிட்வீன் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் இஸ் பெர்ஃபெக்ட், இதுவுமே அந்த அசம்ஷனில் உண்டு. ஸ்ட்ரெஸ் பிளாக் இஸ் ரெக்டாங்குலர் இன் கம்ப்ரெஷன் ஜோன். T-beamக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்த்தோம்னா கம்ப்ரெசிவ் ஜோன், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே ஸ்ட்ரெஸ் பிளாக் வந்து எப்பவுமே ரெக்டாங்குலா தான் இருக்கும். நாட் அன் அசம்ஷன் சொல்லியிருக்கிறதுனால இந்த அசம்ஷனில் இல்லாத ஆன்சர் வந்து சி தான். கொஸ்டின் நம்பர் 10, இன் T-beam டிசைன் இஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் பிலோ த ஃபிளான்ஜ். நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபிளான்ஜுக்கு பிலோல இருந்தால் இதுக்கான ஆன்சர் அனலைஸ் த T செக்ஷன் வித் ஸ்ட்ரெஸ் பிளாக் இன் ஃபிளான்ஜ் அண்ட் வெப். இப்போ இந்த ஸ்கெட்சை ரெஃபர் பண்ணிங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபிளான்ஜுக்கு பிலோவில் வந்துருச்சு. ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு அபோவில் இருக்கக்கூடிய கம்ப்ரெசிவ் ஜோன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இல்லை, T ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபிளான்ஜ் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும், பார்ட் ஆஃப் த வெப் போர்ஷனும் நம்ம அனாலிசிஸுக்கு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 2 beams support a slab and are spaced at 3 meters center to center and the span is 6 meter, DF equal to 120 mm and BW equal to 300 mm, then the effective flange width is. இப்போ given data பார்த்தீங்கன்னா 2 beams support a slab,
தட் இஸ் ஒரு ஸ்லாபை 2 பீம் சப்போர்ட் பண்ணுது. அந்த 2 பீம்ஸுக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் 3 மீட்டர். ஸ்பேன் இஸ் 6 மீட்டர், அதாவது அந்த பீம்ஸ்னுடைய லென்த்து தான் 6 மீட்டர். therefore L வந்து 6 மீட்டர். and thickness of the slab, that is TB-னுடைய flange thickness கொடுத்துருக்காங்க 120 mm. and breadth of web-னுடைய width கொடுத்துருக்காங்க 300 mm. effective flange width calculate பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான calculations பார்த்துக்கலாம். BF-க்கான ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். and L equal to 6 meter. span length of the beam 6 meter கொடுத்துருக்காங்க. mm-ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதர் 2 வேல்யூஸும் mm-ல கொடுத்துருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்ம mm-ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். DF வேல்யூ கொடுத்துருக்காங்க, BW வேல்யூ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2020 mm கிடைக்கும், which is nearby 2000 தான். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் பார்த்துக்கணும். எஃபெக்டிவ் ஃபிளான்ச் விட்த் வந்து இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 3 மீட்டரோட ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த எஃபெக்டிவ் ஃபிளான்ச் விட்த் ஹெல்ப்ஸ் இன் கால்குலேட்டிங் BF வேல்யூவை எந்த கால்குலேஷனில் அப்ளை பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் பி. பெண்டிங் கெப்பாசிட்டி, தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு தான் BF யூஸ் ஆகும். தட் இஸ் டிபீமுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாலாம் இதில் இருக்குது. அதில் நம்ம வந்து BF அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். த ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. இந்த ஃபார்முலா B effective L/6 plus BW plus 6DF, what does DF represent? The answer is thickness of the flange, that is thickness of the slab. Next question, the term BW in T-beam effective width formula refers to, the answer is C, breadth of web or breadth of rib of the beam. Next question, the moment of resistance of a T-beam depends on, the answer is on flange and web dimensions and reinforcement. அதாவது moment of resistanceல இந்த எல்லா டேர்முக்கான வேல்யூஸும் வரும். flange and webனுடைய dimensions வரும். அதாவது BF, DF, BW and AST வேல்யூ எல்லாமே moment of resistance calculationக்கான ஃபார்முலால நமக்கு அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. If the neutral axis lies below the flange of a T-beam, the compression block includes, ஆல்ரெடி நம்ம ரெஃபர் பண்ண அதே கொஸ்டின் தான். that is neutral axis lies below the flange of a T-beam. இப்போ இந்த கம்ப்ரெஷன் பிளாக்ல ஃபிளான்ச்சும் இருக்குது, பார்ட் ஆஃப் த வெப்பும் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஃபிளான்ச் பிளஸ் பார்ட் ஆஃப் வெப். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ T-beam the flange is generally considered to be, the answer is B in compression. ஃபிளான்ச் போர்ஷன் எப்போவுமே நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு அபவாக தான் இருக்குது, தட் இஸ் கம்ப்ரெசிவ் ஜோனாக தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 18. the effective flange width of T-beam is governed by, எஃபெக்டிவ் ஃபிளான்ச் வித் ஃபார்முலால என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு உள்ளதை சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஸ்பேன் ஆஃப் த பீம், ஸ்லாப் திக்னஸ் அண்ட் விட்த் ஆஃப் வெப்பும் இருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் எது மோஸ்ட்லி ரிலேட்டடாக இருக்குதோ அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த டிசைன் ஆஃப் T-beam த நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் விதின் த ஃபிளான்ச். இதுக்கான ஆன்சர் சி தான். த மொமெண்ட் இஸ் வெரி லோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், when the neutral axis lies in the web of a T-beam, the answer is entire flange is in compression. அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபிளான்ச்சில் இருந்தால் ஃபிளான்ச்சினுடைய பகுதி போர்ஷன் தான் நமக்கு கம்ப்ரெஷன் ஜோனில் வருது. ஆனால் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபிளான்ச்சுக்கு பிலோவில் வெப்பில் இருந்தால் ஃபிளான்ச்சினுடைய ஹோல் போர்ஷனும் கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்குது. therefore the answer is B. நெக்ஸ்ட் கொஸ்டின், the effective flange width of T-beam in IS 456 is list of the following except. BF-க்கான ஃபார்முலாவில் L/6 இருக்குது. இங்கே 1/4 of the span கொடுத்துருக்காங்க. that is more or less சேம்னு வச்சுக்கலாம். then width of web plus 16 times the flange thickness கொடுத்துருக்காங்க. width of web வருது and flange thickness உடைய 6 times இருக்குது. next center to center distance between the beams கொடுத்துருக்காங்க. that is இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. in no case greater than the breadth of the web plus of the sum of the clear distance to the adjacent beams on either side கொடுத்துருக்காங்க. it is more or less the center to center distance between the beams தான் வரும். லாஸ்ட் ஒன் வந்து ட்வைஸ் த டெப்த் ஆஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2 times டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு சான்ஸ் இல்லை. எக்ஸப்ட்னு கேட்டுக்கிறதுனால அதர் 3 ஆன்சர்ஸுமே மோரார்லெஸ் சேமாக இருக்குது. டி மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ஃப்ளெக்சரல் டிசைன் ஆஃப் T-beam the flange thickness is usually, T-beam டிசைனில் டெப்த் ஆஃப் ஃப்ளான்ச்சை ஸ்லாப் திக்னஸ்க்கு ஈக்குவலாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் சி, equal to slab thickness. Next question, in limit state design which stress strain curve is used for concrete? இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் 23ல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் கான்கிரீட் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வில் 0லேருந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.002 வர ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பேரபோலிக்காக இருக்குது. தென் ஆஃப்டர்
0.0022 to 0.0035 அந்த curve வந்து rectangular இருக்குது. So the answer is C, parabolic rectangular. The next question, the neutral axis of a T-beam exists. T-beamக்கான neutral axis within the flangeல இருக்கலாம், at the bottom edge of the slab, அதாவது ஸ்லாபினுடைய bottom edgeல இருக்கலாம், and below the slab, ஸ்லாபுக்கு below-ஆவும் இருக்கலாம். So the answer is all the above. Next question, in a continuous beam, negative bending moment occurs at, இதுக்கான answer C, supports of the beam. Continuous beamக்கான introduction classல பார்த்தோம். continuous beamல load apply பண்ணும்போது span எல்லாமே sagging-ஆ இருக்குது, that is downward-ஆ bend ஆகும், and supports எல்லாமே hogging, that is upward-ஆ bend ஆகுது, that is negative bending moment. So the answer is supports of the beam. Next question, in the design of continuous beam, moment coefficients are provided in IS 456-2004. The answer is C, beams with equal spans and uniform loads. இதுவும் code book page number 17ல பார்த்தோம். For beams of uniform cross section which supports substantially uniformly distributed loads over 3 or more spans which do not differ னு கொடுத்திருக்காங்க. So the answer is C. Question number 17, in a continuous beam subjected to UDL on all spans, which of the following statement is generally true? The answer is B, that is negative moment at interior supports is maximum. Supportsல தான் negative bending moment இருக்குது, ஸோ இன்டீரியர் சப்போர்ட்ஸில் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிமைனிங் பாயிண்ட்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மூமெண்ட் அட் மிட் ஸ்பேன் இஸ் மேக்ஸிமம். மிட் ஸ்பேனில் பாசிட்டிவ் மூமெண்ட் தான், அந்த சென்டென்ஸ் ஓகேயாக தான் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மூமெண்ட் அட் இன்டீரியர் சப்போர்ட்டில் நெகட்டிவ் மூமெண்ட் தான், அதுவும் கரெக்ட் தான், ஆனால் அதுதான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரெண்டையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். தென் சி பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மொமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, அது சான்ஸே இல்லை. டி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் இஸ் 0 அட் த சப்போர்ட். என் சப்போர்ட்டில் மட்டும்தான் மொமெண்ட் 0-ஆக இருக்கும். ரிமைனிங் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்ஸ்லேயும் மொமெண்ட்ஸ் உண்டு. காமனாக கன்சிடர் பண்ணும்போது இந்த ஆன்சர் கரெக்ட் இல்லை, டி பாயிண்ட் ராங் தான். இப்போ ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் மிட் ஸ்பேனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குதா, இன்டீரியர் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ கோட் புக் பேஜ் நம்பர் 18ல் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ஸ்பேன் மூமெண்ட்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மூமெண்ட்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. கோஎஃபிஷியன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/some வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில், அதாவது டிவைடிங் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு லெஸ்ஸாக வரும். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் குறைவாக இருந்தால் பெண்டிங் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பேன் மூமெண்ட்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட்டை விட சப்போர்ட் மூமெண்ட்டுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் டினாமினேட்டரில் லெஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ சப்போர்ட் மூமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஆன்சர் பி தான் நமக்கு சூஸ் பண்ண முடியும். நெகட்டிவ் மூமெண்ட் அட் இன்டீரியர் சப்போர்ட்ஸ் இஸ் மேக்ஸிமம், விச் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், a T-beam behaves as a rectangular beam of a width equal to its flange if its neutral axis, அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும்போது அந்த T-beam-ஐ ரெக்டாங்குலர் பீம் அதனுடைய விட்த்து வந்து எஃபெக்டிவ் விட்த்துக்கு ஈக்குவலாக இருக்கிறப்பல டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ஸில் இருக்கும்போது மட்டும்தான். தட் இஸ் ஆன்சர் இஸ் பி, neutral axis remains within the flange. Next question, the main advantage of a T-beam over a rectangular beam is its improved flexural strength. Flexural means bending தான். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரெக்டாங்குலர் பீமை விட T-beamக்கான பெண்டிங் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அ T-beam the web and flange are more effective in resisting. The answer is B, shear and bending respectively. That is web வந்து ஷியரை ரெசிஸ்ட் பண்ணுது, ஃப்ளான்ச் போர்ஷன் பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணுது. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கொஸ்டினை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.